இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரை அவனியாபுரம் புறவழிச்சாலை ஈச்சநேரி பகுதியில் புதுக்குளம் கண்மாய் அருகே உடல் பாதி எரிந்த நிலையில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க நபரின் சடலம் கிடப்பதாக பெருங்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் காவல் நிலையத்தில் தனிப்படை காவலராக பணியாற்றி வந்த மலையரசன் என தெரிய வந்தது. இவரது சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள முக்குளம் அழகாபுரி கிராமம் என்பதும் காளையார்கோவிலில் மனைவி பாண்டிச்செல்வி மற்றும் 2 பிள்ளைகளுடன் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனைவியுடன் பைக்கில் சென்ற காவலர் மலையரசன் மானாமதுரை கட்டனூர் விலக்கு அருகே விபத்தில் சிக்கினார். அதில் படுகாயமடைந்த அவரது மனைவி பாண்டிச்செல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததும் தெரிய வந்தது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதிக்கு கடந்த திங்களன்று பைக்கில் வந்த மலையரசன் பின்னர் மனைவியை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்கு சென்றார். அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் என்ற விவரம் தெரியவில்லை. இந்த நிலையில் ஈச்சநேரி பகுதியில் உள்ள கண்மாய் அருகே உடல் பாதி எரிந்த நிலையில் காவலர் மலையரசன் சடலமாக மீட்கப்பட்டார். சடலம் கிடந்த இடத்தில் உடலை எரித்ததற்கான தடயங்கள் இல்லாததால் மலையரசனை வேறு இடத்தில் வைத்து கொலை செய்து உடலை எரித்து அப்பகுதியில் வீசிவிட்டு சென்றார்களா என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. இதனிடையே மலையரசனின் மனைவி பாண்டிச்செல்வி அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனை அருகே சாலையோரம் கிடந்த அவரது செல்போன் கண்டெடுக்கப்பட்டது. மாட்டுத்தாவணியில் மலையரசனின் பைக் நிறுத்தப்பட்டிருப்பதால் அங்கிருந்து அவரை அழைத்துச் சென்றது யார் என்பது குறித்தும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் காவல்துறையினர். இதனிடையே காவலர் மலையரசன் இறப்பில் சந்தேகம் எழுப்பிய அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காவலர் மலையரசனின் உடலை வாங்க மறுத்து மதுரை ராஜாஜி மருத்துவமனை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு விபத்து ஏற்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் காவல்துறை தற்கொலை என்று சொன்னால் தற்கொலை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கே தற்கொலை செய்திருக்கலாம். ஆனால் அவரை மாட்டுத்தாவணியிலிருந்து யாரோ அழைத்து சென்று அங்கே கொலை செய்திருப்பதாக தகவல். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அவர் கிடந்த இடத்துல எரிஞ்சதுக்கான பொறுப்பே கிடையாது. கொண்டு வந்து போட்டதுக்கான பொறுப்பு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல அவர் எரிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இல்ல இத்தனைக்கு அவரு ஒரு போலீஸ் தான், அவருக்கே மரியாதை இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்ல. எங்களை மாதிரி அப்ராணி சப்ராணிகளுக்கு என்னது ஒரு இதை திட்டமிட்டு செஞ்சதுக்கு அரசு ஒரு முடிவுக்கு வரணும். நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை, அதனைத் தொடர்ந்து மதுரையில் எரியூட்டப்பட்ட நிலையில் தனிப்படை காவலரின் மரணம் போன்ற சம்பவங்கள் காவல்துறையினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.